போராட்டத்திற்கு பின்னர் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதியான நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை குறையுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தியது. பதில் தாக்குதல் மூலம் பதிலடி கொடுத்த ஈரான் உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. இதனால் சர்வதேச அளவில் உருவான கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இந்தியாவிலும் எதிரொலிக்க மார்ச், ஏப்ரல் மாதங்களில் அமைதியாக இருந்த எண்ணெய் நிறுவனங்கள் மே மாதம் திடீரென விலையை உயர்த்தின. சரியாக மே 15 பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு தலா ₹3 உயர்த்தப்பட்டது. திடீர் விலை உயர்வால் சென்னையில் லிட்டர் பெட்ரோல் ₹103.67 டீசல் விலை ₹95.25 விற்பனையானது. அதன்பின் 4 நாட்கள் இடைவெளியில் மே 19 பெட்ரோல் லிட்டருக்கு 82 டீசல் 86 மே 23 பெட்ரோல் 82 டீசல் 87 அடுத்தடுத்து விலை உயர்த்தப்பட்டன. மேலும் மே 25 திடீரென பெட்ரோல் லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து ₹107.77 டீசல் ₹2.57 அதிகரித்து $99.55 விலை உயர்ந்தன. அதேபோல் ஈரான் அமெரிக்கா மோதலுக்கு முன்பாக ₹868 விற்ற சமையல் எரிவாயு ₹957 விலை ஏறியது. மேலும் வணிக சிலிண்டர் போருக்கு முன் ₹1899 விற்பனையான நிலையில் தற்பொழுது ₹3283 விற்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் பேரல் போருக்கு முன் $72 வாங்கப்பட்ட நிலையில் போரின் இடையே $115 வரை உயர்ந்து தற்பொழுது $82 சற்று விலை குறைந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகி உலக நாடுகளுக்கு பெரும் நிவாரணத்தை வழங்கியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை குறையலாம் என்று நிதி ஆலோசகர் விவேக் கர்வா தெரிவித்துள்ளார். க்ரூட் ஆயில் கீழே வந்தால் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் கீழே வந்தால் அந்த ₹5-6 என்ன ஏற்றுனாங்களோ அது குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த எக்ஸைஸ் டியூட்டி என்ன 0 பண்ணாங்களோ அது திருப்பி ஏற்றி மேபி நம்ம அதே ₹100 பெட்ரோல் 92-93 டீசல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார். இந்தியாவோட ப்ராப்ளம் வெறும் இந்த ஈரான் வார் மட்டும் இல்லை. ஈரான் வாருக்கு முன்னாடியே நம்மளோட பொருளாதாரம் கட்டத்தில் இருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை விற்றுட்டு இருந்தாங்க. நம்மளோட ரூபாயின் மதிப்பு 20% அதுக்கு முன்னாடியே கவுந்துருச்சு. தங்கம், வெள்ளி விலை புது உச்சம் தொடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என பொருளாதார ஆலோசகர் வள்ளியப்பன் நாகப்பன் கூறினார். போர்னால விலை ஏறும் அப்படிங்கிறது, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அந்த முதலீட்டாளர்கள் அதில் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை ரியல் எஸ்டேட் அல்லது தங்கத்தின் மீது திருப்புவார்கள். இதெல்லாம் ஒரு நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய தியரி. அது எப்போ ஒர்க் ஆகும்னா, இந்த பிரச்சனைக்கு முன்பு தங்கத்தினுடைய விலை குறைவாக இருந்தால் அந்த ஏற்றம் கணிசமாக இருக்கும். பட் இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்பே தங்கத்தினுடைய விலை கணிசமாக அதிகரிச்சிருச்சு. ஸோ அதனால இதற்கு மேல் அதிகரிப்பதற்கு ஹெட்ரூம் இல்லைங்க. அமெரிக்கா ஈரான் இடையே வரும் வெள்ளிக்கிழமையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் அதற்குள் நிலைமை மாறலாம் என்ற அச்சமும் நிலவுவதாக பொருளாதார ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சியின் போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற நிலையில் முதலமைச்சர் விஜய் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார்.
அப்போது தேர்தலின் போது தாவேக வெளியிட்ட வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு அறிக்கையில் இடம்பெற்றிருந்த திட்டங்கள், அதற்கு தேவைப்படக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு விரிவாக்கம் செய்திடக்கூடிய வகையில் பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதற்கட்டமாக தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். மேலும் அரசு திட்டங்களை குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்களிடம் தடையின்றி துரிதமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும், குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் மாணவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு உள்ளாகாதபடி விழிப்புணர்வை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதிமுக 31 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு பாமகவே காரணம் என சி.வி. சண்முகம் கூறியிருந்த நிலையில், சி.வி. சண்முகம் எம்பி, எம்எல்ஏ பதவிகளை பெறுவதற்கு இபிஎஸ் தான் காரணம் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். 2021ஆம் ஆண்டு விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தோல்வியுற்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார்களை நீங்கள் கெஞ்சி கேட்டதின் காரணத்தினாலே, வற்புறுத்தியதின் காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சைதான் உனக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். ராஜினாமா செய்த 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் தாங்களாகவே முன்வந்து பதவி விலகியதாக அவர்களுக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற விஜய் தலைமையிலான தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அரசுக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் வாக்களித்தனர். பின்னர் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அவர்களின் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றதை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதன் தலைவர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷு தரவின் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 4வரின் நடவடிக்கைகளில் அரசியல் சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் ராஜினாமாவை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் வாதிடப்பட்டது. 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரியும் வழக்கு தாக்கல் செய்திருப்பதால் அந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ராஜினாமா செய்த 4 பேரும் தாங்களாகவே முன்வந்து பதவி விலகியதாக தெரிவித்தார். இருப்பினும் தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் கேட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இதனையடுத்து விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் சில இடங்களில் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் சில நாட்களுக்கு முன்பு இதமான கால சூழ்நிலை நிலவிய நிலையில் 2 நாட்களாக வெயில் கொளுத்தி வருகிறது. 12 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மதுரை விமான நிலையம், மதுரை நகரம், திருத்தணியில் தலா 103 டிகிரி வெப்பம் பதிவானது. வேலூர், நாகை, தஞ்சை, கரூர், பரமத்தி, திருச்சி, புதுச்சேரி, நாமக்கல், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்தது. இதனிடையே தாம்பரம், அரியலூர், செஞ்சி ஆகிய இடங்களில் மழை பெய்தது. செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர், வடத்தி, தாயனூர், ஈயக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், முடிச்சூர், வண்டலூரில் மழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் ராயபுரம், செந்துறை, வஞ்சனபுரம், குடுமூர், நல்லநாயகபுரம், பெருமாண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 1 வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. அதேபோல மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.
டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெற ஏஐ மூலம் இயங்கும் தானியங்கி இயந்திரங்களை தமிழக அரசு சோதனை முறையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெற்று அதற்கு பதிலாக 10 ரூபாய் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் அமலில் உள்ளது. ஆனால் வாடிக்கையாளர் கடை ஊழியர்களிடையே பிரச்சினை அதிகரித்தபடி இருந்தன. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் தானியங்கி இயந்திரங்களை டாஸ்மாக் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சோதனை முறையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் இந்த அதிநவீன தானியங்கி இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இதில் காலி மது பாட்டில்களை செலுத்தினால் இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஏஐ கேமராக்கள் பாட்டிலின் QR கோடு, பாட்டிலின் தரம் மற்றும் அது டாஸ்மாக் பாட்டில் தானா என்பதையெல்லாம் நொடி பொழுதில் துல்லியமாக கண்டறியும். பாட்டில் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான 10 ரூபாய் தொகையை டிஜிட்டல் முறையிலோ அல்லது ரொக்கமாகவோ திரும்ப பெறுவதற்கான வசதிகள் இதில் செய்யப்பட்டுள்ளன. இந்த இயந்திரம் தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய டாஸ்மாக் கடைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவிலிருந்து கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகளுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் பாலக்காடு, திருச்சூர், கொல்லங்கோடு, நெம்மாரா, மூணார் உட்பட பல பகுதிகளில் இருந்து கோயம்புத்தூர் உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு சாதாரண அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கேரள அரசின் மகளிருக்கான இலவச பேருந்து சேவையில் கோயம்புத்தூர் உக்கடத்தில் இருந்து கேரளாவுக்கு கட்டணமின்றி பயணிக்க முடியும். இதில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த பெண்களும் பயணிக்கும் நிலை உள்ளதால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்களும் பயன்பெறுகின்றனர். எல்லா லேடிஸும் ஃப்ரீ ஆக்கும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா லேடிஸும் ஃப்ரீ ஆக்கும். நாங்கள் கேரளா தான். ஸோ ஏறும்போது ஒரு டவுட்டில் தான் ஏறணும், ஏறலாமா வேண்டாமா இல்லை ஃப்ரீயா என்ன அப்படின்ட்டு. பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் எப்போவுமே ஃப்ரீ தான். ஸோ அது வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. கேரளாவில் வருமா இல்லையான்னு டவுட்டில் தான் இருந்தோம். இப்போ கேரளாவில் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. முன்னதாக கொல்லத்தில் நடைபெற்ற இத்திட்ட நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சியினர் பேருந்துக்குள் பாயசம் வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அமைச்சர் பிந்து கிருஷ்ணாவின் தலையில் எதிர்பாராத விதமாக பாயசம் கொட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. I hereby request Prime Minister Mr. Modi to accept the declaration from the hands of the President of the Slovak Republic. ஸ்லோவாக்கியா தனது நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்தது. அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ராபர்ட்டை சந்தித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது பாதுகாப்புத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மருந்து உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி ஒப்பந்தத்தின் சிறப்புகளை குறிப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். डिजिटल टेक्नोलॉजी पर आज किए गए MOU इससे डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर में सहयोग की नई संभावनाएं बनेगी. நிறைவாக ஸ்லோவாக்கியா நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் 33வது சர்வதேச விருதாகும். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் எல்னினோ காலநிலை சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை பொழிவு மேலும் குறையக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் உள்ள நீர் வழக்கத்தை விட வெப்பமடையும் பொழுது எல்னினோ காலநிலை சூழல் ஏற்படுகிறது. அதே நேரம் அந்த நீர் குளிர்ச்சியடையும் பொழுது லானினோ என்ற கால சூழல் உருவாகி அந்த ஆண்டு வழக்கமாக நிகழும் குளிர்ச்சியை காட்டிலும் அதிக அளவில் குளிர் உணரப்படும். கடந்த 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் சாதாரண நிலையில் இருந்த பசிபிக் கடல் சூழல் பின்னர் லானினா எனப்படும் குளிர்ச்சியான நிலைக்கு மாறியது. இதனால் கடந்த ஆண்டு இந்தியாவில் வடகிழக்கு பருவமழையும் வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் தென்மேற்கு பருவமழையும் வழக்கத்தை விட அதிக அளவில் பதிவாகி கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. அதே நேரம் பிரேசில், கொலம்பியா, பெரு, ஈக்வடார், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கடும் வறட்சியும்
அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் வழக்கத்தை விட அதிக அளவில் பனிப்பொழிவும் ஏற்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டு பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் நிலவிய வெப்பம் காரணமாக எல் நினோ காலநிலை உருவாகியுள்ளது. கடந்த மே மாதம் பசிபிக் பெருங்கடல் மட்டுமன்றி இந்தியாவின் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா உள்ளிட்ட இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் வழக்கத்தை விட அதிக வெப்பநிலை காணப்பட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு நிலநடுக்கோட்டு பகுதியில் தீவிரமடைந்துள்ள எல் நினோ காலநிலை சூழல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் விளைவாக இந்தியாவில் வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை 3 நாட்கள் தாமதமாக 4ஆம் தேதி கேரளாவில் தொடங்கியது. காலதாமதமாக தொடங்கிய பருவமழையால் பல்வேறு இடங்களில் மழை பொய்த்து போய் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 4 முதல் 15 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சராசரியாக 59.1 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் நடப்பாண்டின் இதே காலகட்டத்தில் வெறும் 19.2 மில்லிமீட்டர் மட்டுமே பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே எல் நினோ காரணமாக நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை குறைவாக பதிவாகக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் கிருத்திகா தெரிவித்துள்ளார். பார்த்தோம்னா ஆன்செட் வந்து 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி இருந்தது. அதுக்கப்புறம் மழை வந்து ஓரளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா ஒரு டிஃபிசிட்ல தான், அதாவது இயல்பை விட குறைவான மழை தான் பதிவாயிட்டு இருக்கு. டெய்லி மழை பெஞ்சாலும் இயல்பை விட குறைவான மழை தான் பதிவாயிட்டு இருக்கு. இதை எதனால அப்படின்னு பார்த்தோம்னா எல் நினோ ஒரு இம்பாக்டா தான் இந்த தென்மேற்கு பருவமழையோட பற்றாக்குறையை நம்ம பார்க்க முடியுது. எல் நினோ தாக்கம் காரணமாக அடுத்த ஆண்டு வெப்பம் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் கிருத்திகா கூறினார். வெப்பம் வந்து இதை விட அதிகமாக ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை விடவுமே 2027 வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்பயே நம்ம அதுக்கான பேனிக் எடுக்க வேணாம், நம்ம ப்ரிப்பரேஷனா அதை பார்க்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ சென்னை மெயினா நம்ம பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்களோட வெப்பம் வந்து இந்த ஜூன் மாசத்துக்கும் சரி ஜூலை மாசத்துக்கும் அதிகரித்து தான் காணப்படும். எல் நினோவால் வடகிழக்கு பருவமழை பொழிவில் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது என கணித்துள்ள கிருத்திகா, அதே நேரம் மழை பொழியும் நாட்களின் எண்ணிக்கை குறையலாம் எனவும் தெரிவித்துள்ளார். காலை விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். 61 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களின் வலையில் ஏராளமான மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது. தடைக்காலம் முடிந்த பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்தது. குறிப்பாக பாறை, அயலை, முண்டகன் பாறை, ஊழி, கிழக்கான், காரல் உள்ளிட்ட வகையான மீன்கள் கிடைத்தன. ஒரு 250 இருந்து 300 போட்டு இன்னைக்கு கடலுக்கு போயிருக்கு. மீன் வரத்து அதிகமா இருக்குது. அது இல்லாம பாறை, முண்டக்கண்ணி, அயலை, பொன்னாம்பாறை இந்த விலைகளோட மீனோட விலை அதிகமா இருக்குது. அது மீனவருக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. கேரளால இருந்து அதிகமான வியாபாரிகள் வந்திருக்கனால இன்னும் மீன்களுக்கு கூடுதல் விலை கிடைச்சிருக்கிறது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. விவசாய நிலத்தில் புகுந்த யானைகள் வாழை, தக்காளி, சோளம் உள்ளிட்ட பயிர்களை மிதித்து சேதப்படுத்தியுள்ளன. இதனால் கவலையில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்த நிலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் 45 காசுகள் அதிகரித்துள்ளன. சத்துணவுக்கான விநியோகம், வெளிநாடு ஏற்றுமதி, கோழி தீவன விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை கடந்த 5 நாட்களில் 45 காசுகள் அதிகரித்து ₹6.35 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டையின் விலை ₹8 மேல் விற்பனையாக கூடும் என்று அஞ்சப்படுகிறது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரபல துணிக்கடையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையின் கையில் இருந்து 1 சவரன் தங்க வளையலை திருடிச் சென்ற பெண் சிசிடிவி காட்சி மூலம் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். திருப்போரூரை அடுத்த இல்லலூர் கிராமத்தைச் சேர்ந்த சித்ராவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காட்டுத்தீ போல் வேகமாக பரவியது. 9 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயால் ஏற்பட்ட புகை அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரியில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களின் 3 இருசக்கர வாகனங்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி கடற்கரை சாலையில் சில இளைஞர்கள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக சென்று ரேஸில் ஈடுபடுவதாக காவலர்களுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. கடற்கரை சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்கள் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையோர முட்புதரில் தங்க நாணயங்கள் கிடப்பதாக பரவிய வதந்தியை நம்பி ஏராளமான பொதுமக்கள் சம்பவ இடத்தில் திரண்டனர். கட்டணாச்சம்பட்டி மயானம் அருகே உள்ள சாலையோர முட்புதர் பகுதியில் தங்க நாணயங்கள் சிதறி கிடப்பதாக வதந்தி பரவியது. பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் முட்புதருக்குள் இறங்கி நாணயங்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சிலருக்கு தங்க நிறத்தில் சிறிய நாணயங்கள் கிடைத்த நிலையில் அவற்றை சோதித்து பார்த்தபோது தங்க நிறம் மாறியதால் அவை உண்மையான தங்க நாணயங்கள் இல்லை என்பது உறுதியானது. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கே மீது மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். அபிஜித் திப்கே யார், அவர் மீது ஏன் தாக்குதல் நடைபெற்றது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சமூக ஊடகங்களில் விமர்சனங்களை வைக்கும் வேலையற்ற இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அபிஜித் திப்கே என்பவர் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி என்ற பெயரில் எக்ஸ், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் கணக்கை தொடங்கினார். எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் தடங்களில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இந்த கணக்கை கோடிக்கணக்கான இளைஞர்கள் பின்தொடர்ந்தனர். இந்நிலையில் அந்த அமைப்பின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு கடந்த மாதம் முடக்கப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ தேர்வு மதிப்பீடு குளறுபடி உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கடந்த 6ஆம் தேதி டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக பெங்களூர், புனே, லக்னோ ஆகிய நகரங்களிலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் நிறைவடைந்த நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கேவை அவரது ஆதரவாளர்கள் தோளில் சுமந்தபடி கோஷமிட்டு சென்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் அபிஜித் திப்கேவை திடீரென சரமாரியாக கன்னத்தில் அறைந்தனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது ஆதரவாளர்கள் அவர்களை பிடித்து அடித்து உதைத்தனர். அபிஜித் திப்கே மீது தாக்குதல் நடத்தியதாக 6 பேரை பிடித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த அபிஜித் திப்கே தங்களை அச்சுறுத்தவும் மிரட்டவும் உண்மையான பிரச்சனையில் இருந்து திசை திருப்பவும் இதுபோன்ற செயல்கள் நடத்தப்படுவதாக கூறினார். धर्मेंद्र प्रधान, आपको तो रिजाइन करना ही पड़ेगा, तो कोई भी डिस्ट्रैक्ट नहीं होइए, अपने मुद्दे पर टिके रहिए. हमारा मुद्दा है धर्मेंद्र प्रधान शुड रिजाइन एंड नोबडी वो चाहे कितने भी हाथ उठा ले, हम अपनी तरफ से हाथ नहीं उठाएंगे. हमारी मूवमेंट पीसफुल है और हम इस मूवमेंट को पीस एंड लव के साथ ही आगे बढ़ाएंगे. நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார். காலை விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. செஞ்சி, வளத்தி, தாயனூர், ஈயக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடும் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மழை குறைந்துள்ளதால் கோதையாற்றில் நீர்வரத்து குறைந்து திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் குறைந்துள்ளது. இதனால் கட்டுப்பாடுகளுடன் 3 பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. உதகை அருகே சிங்காரா நீர்மின் நிலையம் செல்லும் சாலையோரத்தில் புலி ஒன்று அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுத்தது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் வியப்புடன் வீடியோ பதிவு செய்தனர். அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் வனப்பகுதி சாலைகளில் கவனமாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோவிலில் திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமியின் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கோயிலில் உள்ள ஞானவாவி குளத்தில் திருஞான சம்பந்தருக்கு சுவாமி மற்றும் அம்பாள் காட்சியளித்து திருமுலைப்பால் வழங்கிய நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை காரம்பாக்கம் போரூர் சிக்னல் இடையே குண்டும் குழியுமான ஆற்காடு சாலையை சீரமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரம்பாக்கத்திலிருந்து போரூர் சிக்னல் நோக்கி செல்லும் சாலை நீண்ட நாட்களாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோரப்புத்தூர் கிராமத்தில் அரசு தொகுப்பு குடியிருப்பில் வசிக்கும் 7 இருளர் இன குடும்பங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக மின்சார வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீட்டுமனை பட்டா இல்லாததே இதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் மின்சாரம் இல்லாததால் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகளின் அச்சுறுத்தலுக்கு இடையே வாழ்ந்து வருவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் விளக்கு வெளிச்சத்தில் கல்வி கற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் புதிதாக சேர்க்கப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம், ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனபால் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தமிழகம் கேரளாவை இணைக்கும் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக விரிவாக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் நத்தம்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடங்கியது. திருமங்கலம் ராஜபாளையம் இடையான சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கிருஷ்ணன் கோவில் ராஜபாளையம் புதிய 4 வழிச்சாலையும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அரசு மருத்துவமனையில் குடிநீர், சுகாதாரம், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர் வசதி இல்லை என்றும் மருத்துவமனை உள்வளாகத்தில் சாக்கடை போன்று நீர் தேங்கி கிடப்பதால் சுகாதாரமற்ற சூழல் நிலவி வருவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டினர். மேலும் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ பயனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதியில் தரிசனம் முடித்துக் கொண்டு சொந்த ஊருக்கு செல்லும் பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பேருந்துகளில் இடம் பிடித்தனர். கோடை விடுமுறை முடிந்த பிறகும் திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி இலவச தரிசனத்திற்கு சுமார் 30 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் உள்ளது. தரிசனம் முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பும் பக்தர்கள் பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு இடம் பிடித்தனர். ஜன்னல் வழியாக பேருந்தில் ஏறியும் இடம் பிடித்ததை காண முடிந்தது.